காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, கைவிடப்பட்டு நான் ஓரமாய் தள்ளப்பட்டது போல், ஒதுக்கப்பட்டது போல், வேண்டாம் என்று நிராகரிக்கப்பட்டது போல் என்னுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறதே. ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல் ஆகும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை நான் பிடிக்கிறேன். ஆனால் என்னால் அந்த காரியத்தில் ஜெயமெடுக்க முடியாதபடிக்கு தடை வந்து கொண்டிருக்கிறதே. தள்ளப்பட்டு கிடக்கிறேனே. எப்பொழுது ஆண்டவர் என்னை தூக்கி நிமிர்த்துவார், எப்பொழுது ஆண்டவர் என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார் என்று அநேகர் தேவ சமூகத்தில் வரத்தும் போக்குமாய் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை ஒருபோதும் கைவிடுவது இல்லை என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவரை தேடுவீர்களேயானால் நீங்கள் கைவிடப்படுவது இல்லை என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் யாரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள்? மனிதனையா அல்லது தன்னை உருவாக்கின தெய்வத்தையா தேடிக்கொண்டிருக்கிறார்கள்? நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அநேக நேரத்தில் ஆண்டவரை ஓரமாய் ஒதுக்கி வைத்துவிட்டு மனுஷனுக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிரு. மனுஷன் கண்ணியை வருவிப்பான், நம்மை ஏமாற்றுவான், நம்மை படுகுழியிலே தள்ளிவிட்டு விடுவான். ஆண்டவரை நோக்கி நீங்கள் தேடி போவீர்களேயானால் நீங்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்களித்த தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். மனுஷனால், சொந்தங்களால், பந்தங்களால், உற்றார் உறவினர்களால், நட்புகளால், சொந்த குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? பயப்படவே வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆதரிப்பார், கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்கு வேண்டியவைகளை செய்து கொடுப்பதற்கு கர்த்தர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தகப்பனாய் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். பக்தனாகிய தாவீது சொல்லும்போது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை. கர்த்தரை யாரெல்லாம் தேடி போகிறார்களோ, அவருடைய சமூகத்தில் நாடி தேடி அவரோடு கூட நடக்கிறார்களோ, அவர்களுக்கு ஒரு குறைவும் வருவதில்லை. பக்தனாகிய தாவீது தைரியமாய் சொல்லுகிறான், நாம் மனுஷனை நம்பி ஓடலை, நாம் மனுஷனிடத்தில் காரியத்தை பகிர்ந்து கொள்ளலை. கர்த்தர் சமூகத்தில் போனேன். துன்பம் வந்தாலும் சரி, வேதனைகள் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இது நீர் செய்த கிரியை என்று சொல்லி அவன் ஜெபித்தது உண்டு. ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். எந்த துன்பத்திலேயும் அவனை விட்டு விடாமல் பாதுகாப்பு கொடுக்க காரணம் என்னவென்றால், அவன் கர்த்தரை நம்பியிருந்தான், அவன் கர்த்தரை தேடுகிறவனாய் இருந்தான். இன்றைக்கு எத்தனை பேர் கர்த்தரை நம்பி இருக்கிறீர்கள்? கர்த்தரை தேடுகிறீர்கள்? ஏதாகிலும் ஒரு துன்பமோ, பாடோ, வேதனையோ, வியாகுலமோ, போராட்டமோ வந்துவிட்டால்
ஆண்டவரை மறுதலிக்கக்கூடியவர்களாய் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் போய், ஆண்டவரே இந்த பாடை கர்த்தர் தந்ததற்கு நன்றீடு சொல்வதற்கு ஒருவருக்கும் வாய் திறப்பதில்லை. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தகப்பன் இந்த உலகத்தில் உபத்திரவத்தை வைத்து போயிருக்கக்கூடிய சத்துருவானவன் அதிகரித்து கொண்டிருக்கிறான். அந்த சத்துருவானவனிடம் இருந்து நாம் தப்பித்து கொள்ள கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். நம்மை தப்பித்து கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் சமூகத்தில் நாம் அமர்ந்து கொடுக்க வேண்டும். இந்த பிரச்சனை வருதா, தெய்வ சமூகத்தில் அமர்ந்து கொடுத்து பாருங்க, அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும். இந்த பாடு வருதா, இந்த துக்கம் வருதா, இந்த கடன் பாரம் வருதா, இந்த வியாதி என்னை நெருக்கி கொண்டிருக்கிறதா, ஏது உங்களை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த பாரத்தை கர்த்தர் மேல் நீங்கள் வைத்து விட்டீர்களே ஆனால் உங்களுடைய பாரம் லெகுவாய் மாறிவிடும். இன்றைக்கு அநேகர் தன்னிடம் இருக்கக்கூடிய பாரத்தை தேவனிடத்தில் சொல்லாமல் மனிதர்களிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அநேகர் மனிதருடைய வார்த்தையை நம்பி அவர்கள் பின்னாடியே போய்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனுஷனை நம்பாத, நீ கீழே விழுந்துருவ, நீ ஆண்டவரை தேடி அவர் சமூகத்தில் வந்து அமர்ந்து கொடுத்தா போதும், உன்னை நான் உயர்த்துவதற்கு சித்தமாக இருக்கிறேன். உன் குடும்பத்தில் கிடக்கக்கூடிய சிறையிருப்பை மாற்றுவதற்கு நான் சித்தமாக இருக்கிறேன். உன் குடும்பத்தை நலமுடன் வாழ வைக்க நான் சித்தமாக இருக்கிறேன். மரியாள் தேவனுடைய பாதபடியில் அமர்ந்து கொண்டாள். தேவையானது ஒன்று, நான் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தவள் கர்த்தருடைய பாதபடியை அவள் பிடித்து கொண்டாள். அவளுக்கு தெரியும், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டால் அது ஜீவன் கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கும். மரணம் என்னிடத்தில் வருவதில்லை, எந்த விதமான சத்துருக்களும் என்னை நெருக்குவதில்லை, எந்த விதமான போராட்டங்களும் என்னை சேதப்படுத்துவது இல்லை என்பதை அவள் நன்கு உணர்ந்திருந்தாள். ஆண்டவரோடு கூட நடக்க பழகினாள். அவருடைய பாதத்தை இறுக பிடித்து கொண்டாள். ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லுகிறார், ஆண்டவரோடு பேசுவதற்கு பழகுவதற்கு அவள் வாஞ்சையாய் இருந்தாள். அப்பேற்பட்ட மரியாளுக்கு தன் சகோதரன் மரித்து போன பிற்பாடும் அவனை ஜீவனோடு வெளியே கொண்டு வந்தார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை தேடி போனதினால். அவள் குடும்பத்தில் ஒரு துன்பம் வந்தபோது, ஒரு பிரச்சனை வந்தபோது கர்த்தர் அந்த இடத்துல வந்து அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுத்து அந்த மனுஷனை புதிய மனுஷனாய் வெளியே கொண்டு வந்தாரேயானால், இன்றைக்கு நீர் கர்த்தரை தேடி போவாயானால், உன் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகளை ஆண்டவர் தீர்த்து தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை. அவரை நம்பி போகிறவர்களை தெய்வம் ஒருபோதும் கைவிடுவது இல்லை என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் கர்த்தரை தேடி போனேன், என்னுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது என்று எத்தனை பேர் தைரியத்தோடு சொல்லுறீங்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை, ஆண்டவர் அந்த கிருபையை உங்கள் குடும்பத்தில் நிலைவரப்படுத்துவேன் என்று ஆவியானவர் திட்டமாய் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்கள் ஆண்டவரே. உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை கைவிட்டு விடாமல் எங்கள் கரத்தை கர்த்தர் பிடிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தினருடைய கரத்தையும் கர்த்தர் பிடிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ திட்டத்தை அறிந்து ஓடுவதற்குரிய பலனை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.